அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில தற்போது ஊடகங்கள்ல தொடர் பேசுபொருளாக பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான உண்மை தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகள், குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மக்கள் அனுர அரசிடத்தில் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகள் யார் என்று தெரிய வேண்டும். இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது என்று தெரிய வேண்டும். இதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, கொல்லப்பட்ட 300க்கும் மேற்பட்ட கிறித்தவ அப்பாவி சகோதரர்கள் பாதிப்புக்குள்ளானார்கள். அதை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது இந்த குற்றம் அப்படியே தலையில போடப்பட்டு முழு இஸ்லாமிய சமூகமும் இதிலே பாதிப்புக்குள்ளாகியது. இஸ்லாமியர்களுடைய வீடுகள் முழுவதும் நாய்களோடு போலீஸ் சோதனை நடத்தப்பட்டது, பள்ளி வாயில்கள் சோதிக்கப்பட்டது, ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற மதத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு முத்திரையும் இந்த சமூகத்தின் மீது குத்தப்பட்டது. ஆனா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா இதற்கு நீதி தருவான் என்கிற நம்பிக்கை இஸ்லாமியர்களிடத்தில் இருந்தது, இனிமேலும் இருக்கும் என்கிற அடிப்படையில் இறைவன் இதற்கு கண்டிப்பாக தீர்வு தருவான் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அந்த பிரார்த்தனையினுடைய விளைவு பல செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரித்தானியாவினுடைய சேனல் 4 ஊடகத்திற்கு பேட்டி ஒன்றை அளித்திருந்த கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக செயல்பட்ட, அவருடைய கட்சியின் மிக முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக செயல்பட்ட அசாத் மௌலானா அவர்களுடைய பேட்டி வெளியாகி இருந்தது. அசாத் மௌலானா அவர்களுடைய பேட்டி வெளியானதோட நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல இனவாதிகளும், இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சாரப்பாம்புக்கு மேல மண்ணெண்ணெயை தூவி விட்டா அது நிக்க முடியாம எவ்வளவு ஆட்டம் ஆடுமோ அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. இப்போவும் நீங்க பார்க்கலாம், இந்த விசாரணைகளை எப்படியாவது முடக்கிறணும், இல்லாமலாக்கிறணும், நம்பிக்கையின்மையை உண்டாக்கிறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள்ல வந்து எதையாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை பார்க்க முடியும், புத்தகம் வெளியிடுறவங்களை பார்க்க முடியும். இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரசு தன்னுடைய வேலையை அதே வழியில செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக இதனுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டிய கடமையை மிக தெளிவாக செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கோட்டை நீதிமன்றத்தில் பல உண்மைகள் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திலீப பீரிஸ் அவர்கள் முன்வைத்த செய்திகள்ல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டா, அசாத் மௌலானா அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய வாக்குமூலங்கள். அசாத் மௌலானா இப்ப பிரான்ஸ்ல இருக்கிறாரு. பிரான்சுக்கு இலங்கையில இருந்த அதிகாரிகள் குழு நேரடியாக சென்று பிரான்ஸ்ல இருக்கிற இலங்கையினுடைய தூதுவர் ஆலயத்தில் அவரை அழைத்து வைத்து நேரடி விசாரணைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த விசாரணை அறிக்கையை தான் நேற்றைய தினம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார். 14 பக்கங்கள் கொண்ட ஒரு விசாரணை அறிக்கை. அதை பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி, இப்படியுமா ஒரு சமூகத்தை நெருக்கிறதுக்காக, ஒரு நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக, அதிகாரத்துக்கு வர்றதுக்காக வேலை பார்ப்பாங்க என்று யோசிக்கிற அளவுக்கு முழுக்க அரசியல் லாபம் ஈட்டுவதற்காக இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த அறிக்கையினுடைய தரவுகள் சொல்றதை நம்ம பார்க்கலாம். அதுல வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல மிக ஆச்சரியமான செய்தி என்னன்னா, ஜஹ்ரான் ஹஷீம் என்கிறவன் தான் இந்த தாக்குதலுடைய சூத்திரதாரி. இந்த சூத்திரதாரியினுடைய அமைப்புக்கும் காத்தான்குடியில் இருக்கக்கூடிய இன்னொரு சாராருக்கும் இடையில காத்தான்குடி அலியார் சந்தியில ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அடிதடி சண்டை ஒன்று நடைபெறுகிறது. அதற்கு பிறகு ஜஹ்ரான் ஹஷீம் என்கிற பயங்கரவாதி காணாமல் போய்விடுகிறான். மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஜஹ்ரான் ஹஷீமினுடைய சகோதரராக அறியப்பட்ட ஜெய்னி மௌலவி என்கிறவனும் அவனுடைய தகப்பனார் உள்ளிட்டவர்களும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். மட்டக்களப்பு ஜெயிலில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதே சேம் டைம் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த விடுதலை புலிகளுடைய கிழக்குக்கு பொறுப்பாக கருணா அம்மானோடு செயல்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்கிற பிள்ளையான் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். பிள்ளையான் யாருங்கிற பேக்ரவுண்டு தெரிஞ்சாதான் பிள்ளையானுடைய இந்த அடுத்த கட்டம் என்னங்கிறது மற்றவர்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளையான் அடைக்கப்பட்டதே ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கில் தான். அவர் விடுதலை புலி அமைப்பினுடைய கிழக்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பாக செயல்பட்டார். அதற்கு பிறகு விடுதலை புலிகள் இருந்து அவங்க பிளவுபடுறாங்க.
விடுதலை புலிகளோடு இருக்கும்போது இருந்த ஆயுதங்கள் எல்லாம் அவர்களிடம் இருந்தது என்கிற தரவுகள் எல்லாம் நமக்கு தெரியும். பிறகு அவர் ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ள வந்தாரு, தேர்தலில் போட்டியிட்டாரு, அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் குற்றவாளி என்கிற காரணத்தினால சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் அதே சிறையில ஜஹரான் ஹஷீமினுடைய சகோதரன் ஜெய்னியும் இருக்கிறான். இந்த ரெண்டு பேருமே கலந்து பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. பேசுகிற நேரத்தில் ஜெய்னி என்ன சொல்றான்னு சொன்னா, எங்க கிட்ட தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கு, செத்துக்கொள்வதற்கு, தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு 8 பேர் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தகவலை சொல்றான். சொன்னதோட பிள்ளையான் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த தகவலை எடுத்துக்கிட்டு இது நல்ல விவகாரமா இருக்குதே, அப்ப இதுல ஏதோ ஒன்று நமக்கு லாபம் ஈட்டலாம் என்கிறத அனுமானிச்சுக்கிட்டு இந்த தகவல்களை சுரேஷ் சலே என்கிறவருக்கு கொடுக்கிறாரு. இவர் கோட்டாபே ராஜபக்சனுடைய காலத்துல புலனாய்வுத்துறையினுடைய சீஃபாக செயல்பட்டவர். அவருக்கு இந்த தகவல்கள் பரிமாறப்படுகிறது. உடனே சுரேஷ் சலே, அவர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் 3வது சந்தேக நபராக பட்டியலிடப்பட்டிருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இவங்களை நம்ம எதுக்காவது பயன்படுத்தலாம் என்கிற ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதற்குரிய வேலைகளில் ஈடுபட்டார் என்றும், இதற்கு துணையாக இராணுவ புலனாய்வுத்துறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் நேற்றைய தினம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்களால் கோட்டை நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது சுரேஷ் சலே அவர்கள் மூலமாக ஜஹரான் ஹஷீமினுடைய சகோதரனாக இருக்கிற ஜெய்னி மௌலவி என்கிறவனை வெளியிலே எடுக்க, பிணையில வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் பிணையில வெளியே எடுக்கிறதுக்கு அவனுக்கு 3 லட்சம் தேவைப்பட்டதாகவும், அதுல 2.5 லட்சம், 2,50,000 ரூபாய்கள் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பொது நிதியிலிருந்து வழங்கப்பட்டது என்று சொல்லியும், மேலதிகமாக தேவைப்பட்ட 50,000 ரூபாய்கள் பிள்ளையான் சார்பாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் நேற்றைய தினம் திலீப பீரிஸ் தன்னுடைய அறிக்கையில சமர்ப்பிச்சிருக்கிறார். நாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு குண்டு தாக்குதல் நடக்குது. அந்த குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளுக்கு பணம் யாரு கொடுத்திருக்கிறா என்கிற ஆச்சரியமான அபூர்வமான செய்தி அதுல வெளியாகிறது மட்டும் இல்லாம, ஜஹரான் ஹஷீமினுடைய குழுவோடு இணைந்து தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டவங்கள்ல 6 பேர் சுரேஷ் சலையோடு புத்தளத்தில் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஜஹரான் ஹஷீமினுடைய குழுவோடு ஆல்ரெடி சுரேஷ் சலே மீட் பண்ணியிருக்கிறாரு, சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறாரு என்பதுதான் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். அதை தாண்டி இந்த திட்டமிட்ட செயல்பாடுகள் நடக்கிற போது இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய ஆட்களும் பிள்ளையானுடைய ஆட்களும் சேர்ந்து நாட்டுக்குள்ள சில அரசியல் பழிவாங்குதல் காரியங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள், அதற்கான ஒரு தனி பிரிவாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இதற்கு முன்பதாக கடந்த ஆட்சி காலத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக தெரிவித்தும் இருந்தார். இப்படியான ஒரு குழு செயல்பட்டது என்று, அந்த குழு செயல்பட்டுத்தான் இருக்கிறது என்பது இந்த அறிக்கையிலையும் வெளியாகி இருக்கிறது. இப்படி வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில மேலதிகமாக வரக்கூடிய தகவல்கள் என்னன்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த கும்பலையும் சுரேஷ் சலே ஒரு அரசியல் அஜெண்டாவுக்காக, ஒரு தரப்பை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது திட்ட தெளிவாக இந்த அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாம, சுரேஷ் சலே இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். அதற்கு பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெறுகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ ஆகிய 3 பேரும் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு போறாங்க. மட்டக்களப்பு சிறைச்சாலையில இருந்த பிள்ளையான நேரடியாக சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அடுத்ததாக கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்துடுவாரு, உங்களை வெளியே எடுக்கிற வேலையை நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த சம்பவமும் நடந்து முடிந்திருக்கிறது. சொன்ன மாதிரியே கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சிக்கு வர்றாரு. நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்கிற வாதத்தை முன்வைக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தா தான் பாதுகாப்பு சரி வரும்ங்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடிப்பேன் என்றெல்லாம் சொல்றாரு. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சுரேஷ் சலே அனைத்து புலனாய்வு பிரிவுகளுக்கான தலைவராக நியமிக்கப்படுகிறார். நியமிக்கப்பட்டதற்கு பிறகு பிள்ளையான் விடுதலையாகி அவருடைய அரசியல் காரியங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு போனாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான காரியங்களை எல்லாம் திட்டமிட்டுத்தான் இவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் நேற்றைய தினம் கோட்டே நீதிமன்றத்தில் திலீப பீரிஸ் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை அவர் முன்வைக்கிற நேரத்தில் அந்த இடத்துல ஷானி அபேசேகர உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகளும் பங்கெடுத்திருந்தார்கள் என்கிற செய்திகளை ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு காலையில் நாமல் ராஜபக்ஷ ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. நாங்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் போய் பிள்ளையான சந்திச்சதுங்கிறது ஒரு ரகசியமெல்லாம் கிடையாது,
நாங்க போனது அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட் புக்லயே பதிவாகித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிள்ளையானுடைய கட்சியும் எங்களுடைய கட்சியும் கூட்டணியாக இருந்தது, அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணி தலைவராகத்தான் அவங்கள போய் பார்த்தோம் அப்படின்னு இருக்கிறாங்க. கூட்டணி தலைவரை யாரும் போய் பார்க்கலாம், அது எப்படி ஈஸ்டர் தாக்குதல் நடந்த அடுத்த கணமே நீங்க போய் பார்த்தீங்க, இப்படி ஒரு வாக்குறுதியை ஏன் கொடுத்தீங்க, நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையாங்கிறத தாண்டி நீங்க ஆட்சிக்கு வந்ததோடு அவர் எப்படி ரிலீஸ் ஆனாரு, இந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை. தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இலங்கையில அப்பாவி கிறிஸ்தவ சகோதரர்களை நோக்கி நடத்தப்பட்ட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்கிற மாபெரும் அநியாயத்திற்கு காரணமாக அமைந்த ஜஹ்ரான் ஹஷீமுடைய குழுவை வழிநடத்தியது யார், அந்த சூத்திரதாரிகள் யார், தங்களுடைய அரசியல் தேவையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய பிரார்த்தனை, ஆசை, அவாவாக இருக்கிறது. எனவே ஜனநாயக நாட்டுக்குள் ஜனநாயக ரீதியிலாக நீதிமன்றம் சிறப்பானதொரு தீர்ப்பினூடாக இந்த சூத்திரதாரிகளை வெளிப்படுத்தும் என்கிற ஜனநாயக நம்பிக்கை என்றும் நம்மிடத்தில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள். இஸ்லாம் மீது சுமத்தப்பட்ட களங்கம் துடை தெரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்கிற முத்திரையை குத்துவதனூடாகத்தான் இந்த காரியங்களை அவங்க பார்க்கறதுக்காக முயற்சித்தாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அவர்கள் குத்திய முத்திரையை கிழித்து எறிந்து உண்மை என்ன என்பதை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறான். தொடர்ந்தும் பல உண்மைகள் வெளிவரும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு காத்திருப்போம்.